Hi friends, welcome to SRIS Academy. TNPSC-யோட previous year questions எல்லாம் அதில் இருக்கிற மேக்ஸ் கொஷின்ஸ் மட்டுமே எடுத்து என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செட் வைஸ் சால்வ் பண்ணிட்டு இருக்கோம். ஆல்ரெடி ஒரு 7 கொஷின் பேப்பர்ல இருக்கிற ஒரு கொஷின் பேப்பருக்கு 25 கொஷின் இருக்கும். அந்த 7 கொஷின் பேப்பருமே சால்வ் பண்ணி ஒரு பிளேலிஸ்டா கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, அதை செக் பண்ணி பாருங்க. அந்த வகையில இன்னைக்கு எடுக்க போற கிளாஸ் கொஷின் பேப்பர் செட் 8 25 மேக்ஸ் கொஷின்ஸ் இருக்கு. சூப்பரா படிக்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन, ஒரு உருளை வடிவ தொட்டியின் கொள்ளளவு 1848 மீட்டர் கியூப் மற்றும் அதன் அடிப்பக்க விட்டம் 14 மீட்டர் எனில் அத்தொட்டியின் ஆழம் காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்ன கொடுத்துட்டாங்க? உருளை வடிவ தொட்டி, அதோட கன அளவு கொடுத்துட்டாங்க. கொள்ளளவு வால்யூம் 1848 மீட்டர் கியூப், அதோட அடிப்பக்க விட்டம் கொடுத்துருக்காங்க. ஸோ விட்டம் வந்து எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 14 மீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்ப ஆரம் எவ்வளவு? r is equal to d by 2 தானே. So 14 by 2 7 மீட்டர். r is equal to 7 மீட்டர் தெரிஞ்சிருக்கு. क्वेश्चनல என்ன கேக்குறாங்க? அத்தொட்டியின் ஆழம் காண்கன்னு கேக்குறாங்க. ஆழம்னா ஒண்ணும் கிடையாது, இந்த ஹைட் தான். அப்போ உருளையோட கன அளவுக்கான ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும். v is equal to pi r square h. உருளையின் கன அளவுக்கான ஃபார்முலா v is equal to pi r square h. v கொடுத்துட்டாங்களா? 1848. pi யோட வேல்யூ 22 by 7. r தெரியும், 7 into 7 r square. h தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஒரு 7க்கு ஒரு 7 கேன்சல் பண்ணிடலாம். 2 11 22. இது அடிச்சோம்னா ஒரு 11 11 மீதி 7 இருக்கும். 6 11 66 மீதி 8 இருக்கும். 8 11 88. அகைன் என்ன பண்ணலாம் அப்படின்னா இது வந்து 2ஆல கேன்சல் பண்ணுவோம். 8 2 16 4 8. 7ஆல கேன்சல் பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். ஒரு 7 7 14. ஸோ ஹச்சோட வேல்யூ 12 மீட்டர். அந்த உருளை வடிவ தொட்டியின் ஆழம் எவ்வளவு? 12 மீட்டர். இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம். A 26, B 25, C 24 இப்படியே போயிட்டு இசட்க்கு 1. இந்த மாதிரி என நாம் எழுதும் போது 2 என்ற இலக்கத்தின் அருகே வரும் ஆங்கில எழுத்துக்கள் எத்தனைன்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிள். என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா A to Z வந்து 26 லெட்டர்ஸ் இருக்கும். என்ன பண்ணிட்டாங்க? ஏக்கு 26ன்னு ஃபர்ஸ்ட்ல இருந்து கொடுத்துருக்காங்க. நம்பரை ரிவர்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. கொஸ்டின் இங்க என்னது? 2ங்கிற நம்பருக்கு பக்கத்துல வர லெட்டர்ஸ் எத்தனை, அதுதான் இங்க கொஸ்டின். ஸோ 2 எங்கெல்லாம் வரும்? 1ல இருந்து 26 வரைக்கும் 2 எங்கெல்லாம் வரும்? 26 25 24 23 22 21 20. ஓகேவா? இது மட்டும் இல்லாம எங்க 2 வரும்? 12ல வரும், 2ல வரும். ஓகேவா? இதுக்கு பக்கத்துல 2க்கு பக்கத்துல வர எழுத்துக்கள் எத்தனை தான் இங்க கேக்குறாங்க. 26க்கு முன்னாடி ஏ இருக்கு. ஏ பி சி டி இ எஃப் ஜி வரைக்கும் இருக்கா? அப்போ 2க்கு பக்கத்துல என்னென்ன வருது பாருங்க. இந்த 2 பக்கத்துல ஏ இருக்கு. 1 2 3 4 5. இங்க வந்து இதுவும் வரும் இதுவும் வரும். ஓகேவா? 6 7 இது வரைக்கும் 7 வந்துருச்சு. அப்புறம் இங்க 12க்கு முன்னாடி வந்து ஒரு லெட்டர் இருக்கும் இல்லையா? பட் 2ல பாத்தீங்கன்னா 2 லெட்டர்ஸ் வரும். அதாவது Z1 கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? Z1 இருக்கு, இங்க Y இருக்கும். ஸோ 2 பக்கத்துல Yயும் வரும் Z-ம் வரும். அப்ப இங்க இதுல ஒரு 1 இதுல ஒரு 2 3 7 plus 3 10 எழுத்துக்கள் வந்து 2க்கு பக்கத்துல இருக்கு. அவ்வளவுதான். நல்லா நோட் பண்ண வேண்டிய விஷயம் வந்து இங்க 2க்கு பக்கத்துல வந்து 2 லெட்டர்ஸ் வரும். அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம். ஒரு குறிப்பிட்ட தொகை ஆண்டிற்கு எந்த வட்டி விகிதத்தில் இருந்தால் அந்த தொகை 16 வருடங்களில் 2 மடங்கு ஆகும். ஓகே, ஒரு தொகை 2 மடங்கு ஆகுது அப்படின்னா என்ன அர்த்தம்? அதோட வட்டி விகிதம் அசலுக்கு ஈக்குவலா வந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ I is equal to PNR by 100ல ஐக்கு பதில் என்ன போட்டுடலாம்? PA போட்டுடலாம். ஸோ PNR by 100. ஓகேவா? ஆண்டுகள் வந்து 16 ஆண்டுகள் கொடுத்துட்டாங்க. அப்ப r is equal to 100 இங்கிட்டு போயிடும், n கீழே வந்துடும். 100 by 16. இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 4 4 16 25 4 100. ஸோ 25ல பாதி 12 வரும், 12ல பாதி 6.25. ஓகேவா? 6.25%. நெக்ஸ்ட் क्वेश्चन. இரு பகடைகள் ஒரு சேர உருட்டப்படுகின்றன. முக எண்களை கொண்டு அமைக்கப்படும் ஈரிலக்க எண்
4ஆல் வகுப்படும் எண்ணாக இருப்பதற்கான நிகழ்தகவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 2 பகடை உருட்டுறாங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்போ மொத்த வாய்ப்புகள் எத்தனை இருக்கும்? 36 இருக்கும். டோட்டல் அவுட்கம்ஸ் வந்து 36 இருக்கும். கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா 4ஆல வகுப்படுற எண்ணாக இருக்கிறதுக்கு. ஓகேவா? 4ஆல வகுப்படுற எண்கள் என்னென்ன வரும்? 1ஐயும் 3ஐயும் கூட்டினா 4 வரும் இல்லையா? ஸோ இது என்னாகும்? 4ஆல வகுப்படும். அதே போல இது இப்படியே ரிவர்ஸ்ல எழுதிக்கலாம். 3ஐயும் 1ஐயும் கூட்டினா 4 வரும். இதுவும் 4ஆல வகுப்படும். 2ஐயும் கூட்டினா 4 வரும். அதுவும் 4ஆல வகுப்படும். 2ஐயும் 6ஐயும் கூட்டினா என்ன வரும்? 8 வரும். ஸோ 8 4ஆல வகுப்படக்கூடியது. 3ல பொறுத்த வரைக்கும் 3 1 ஏற்கனவே போட்டுட்டோமா? ஓகே. நெக்ஸ்ட் 3ஐயும் 5ஐயும் கூட்டினோம்னா என்ன வரும்? 8 வரும். அதுவும் 4ஆல வகுப்படும். 4,4. ஓகே. நெக்ஸ்ட் 6,2. 2,6 போட்டோம். 6,2. இப்போ மொத்தம் எத்தனை வாய்ப்புகள் இருக்கு? அண்ட் 6,6 அது எவ்வளவு வரும்? 12 வரும். 12 4ஆல வகுப்படும். ஸோ அந்த 36 பாசிபிலிட்டிஸ்ல 4ஆல 2 நம்பரையும் கூட்டினோம்னா 4ஆல வகுப்படக்கூடியது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த நம்பர்ஸ் தான். ஓகேவா? ஏதாவது மிஸ் பண்ணிக்கோமா? ஓகே. 3,5 இருக்கு. 5,3 அதுவும் வரும். ஓகே. அப்போ மொத்தம் எத்தனை இருக்கு? 5 5 + 4 9. மொத்தம் 36 டோட்டல் அவுட்கம்ஸ்ல இவங்க கேட்டிருக்க கொஸ்டின் படி 4ஆல வகுப்படக்கூடிய ஃபேவரபிள் அவுட்கம்ஸ் 9 இருக்கு. ஸோ இதை கேன்சல் பண்ணோம்னா 1 9 9 4 9 36. ஆன்சர் 1/4. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். If x by 5 is equal to y by 8, then x plus 5 is to y plus 8 is equal to. ரொம்ப சிம்பிள். என்ன பண்ணிருக்கேன்? x by y is equal to என்ன வரும்? 5 by 8 வருமா? இது இங்க பேரும் 5 by 8 வரும். என்ன பண்ணலாம்னா x-க்கு 5 சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க, y-க்கு 8 சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. இதுல அப்போ x plus 5 is to y plus 8. x-க்கு 5 சப்ஸ்டிட்யூட் பண்ணோம் and y-க்கு 8 சப்ஸ்டிட்யூட் பண்ணோம் டைரக்டா. 5 5 கூட்டினா 10, 8 8 கூட்டினா 16. இதை இன்னும் ரெடியூஸ் பண்ண முடியுமான்னு பார்க்குறோம். 5 2 10, 8 2 16. ஸோ 5/8 தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஓகே. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 நம்பர் தான் வந்து என்ன ஆகுது? ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு. ஸோ 38 ஏன்னு வச்சுக்கலாம், 34 பின்னு வச்சுக்கலாம், 28 சின்னு வச்சுக்கலாம். ஓகே. அப்போ இது என்ன ஃபார்மெட்டில் இருக்குன்னு எழுதி பார்ப்போமா? 38 3 times மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. அப்போ a cube plus b cube plus c cube minus 3 times of a into b into c divided by a square plus b square plus c square minus ab minus bc minus ca. ஓகே. இது வந்து ஃபார்முலா, அல்ஜிப்ரால இருக்கிற ஃபார்முலாஸ்லாம் ரொம்ப முக்கியம், நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ என்ன ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா a cube plus b cube plus c cube minus 3abc is equal to, அதுக்கு பதிலாக எப்படி எழுதலாம் அப்படின்னா a plus b plus c ஃபார்முலா தான் இது. ஓகேவா? இன்டூ a square plus b square plus c square minus ab minus bc minus ca divided by, இங்கே ஆல்ரெடி இந்த டேர்ம் இருக்குது, அதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். a square plus b square plus c square minus ab minus bc minus c. இப்போ என்ன பண்ணிடலாம்? இந்த 2 டேர்மும் காமனாக இருக்கா? கேன்சல் பண்ணிட வேண்டியதான். இப்போ பேலன்ஸ் என்ன இருக்குது? a plus b plus c மட்டும்தான் இருக்குது. ஸோ 3ஐயும் ஆட் பண்ண வேண்டியதான். 38 + 34 + 28 எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா 100. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் 100. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கியூப் ரூட்குள்ள 9, கியூப் ரூட்ல 9, அகைன் கியூப் ரூட்ல 9 எக்ஸெட்ரா போய்கிட்டே இருக்கு. ஓகேவா? இந்த எக்ஸெட்ரா கொடுத்துருக்காங்கிறது ரொம்ப முக்கியம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்கட்ஸ் நிறைய இருக்குது, இதை பார்த்தோன்னே எழுதிடுற மாதிரி. ஓகே. அதை வந்து தனியாக ஒரு வீடியோவாகவே உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, கியூப் ரூட்ல கொடுத்துருக்காங்க அப்படின்னா இது நீங்கள் ஜஸ்ட் என்ன பண்ணலாம்? இன்ஃபினிட்டி வரைக்கும் கொடுத்துட்டே இருக்காங்கன்னா இதை எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9 உள்ள இருக்க 9 அப்படியே எடுத்து எழுதி போடுங்க. ஆன்சர் எவ்வளோ வரும்? 3. அவ்வளோதான். இது வந்து ஒரு ஷார்ட் கட். ஓகேவா? இது ஆக்சுவலாக எப்படி சால்வ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டேர்ம் எல்லாம் அப்படியே எக்ஸ்ன்னு வச்சுருப்பாங்க. அப்போது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு கியூப் ரூட் ஆஃப் 9xன்னு வரும். அப்போ x cube is equal to 9x, x cube minus 9x is equal to 0. இந்த மாதிரி போட்டு சால்வ் பண்ணிட்டே இருப்பாங்க. ஓகேவா? அப்படி வரப்போ என்ன ஆகும் அப்படின்னா 3 கிடைக்கும். 9 × 3 வந்து, அதாவது இதுக்கு பாசிபிள் ஆன்சர்ஸ் வந்து என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 வரும்,
-3 வரும், 0 வரும் எக்ஸோட வேல்யூஸ். அப்போது இதுவும் -3யும் 0வும் எடுத்துக்க மாட்டோம், 3 மட்டும் எடுத்துக்குவாங்க. 3 எடுத்துக்கிறப்போ இங்கே என்ன ஆகும், 9 × 3 வருமா கியூப் ரூட்குள்ள. ஸோ 9 × 3 எவ்வளோ, 27. கியூப் ரூட் ஆஃப் 27 எவ்வளவு, 3. 3 × 3 × 3 தானே 27. அடுத்தது திரும்ப 3 கிடைக்கும். எக்ஸ்கியூஸ் மீ. அடுத்தது 9 × திரும்ப 3 வரும். ஸோ இது ரிப்பீட்டடாக போய்கிட்டே இருக்கும். அதனால தான் ஆன்சர் வந்து கியூப் ரூட் ஆஃப் 27 வரதுனால 3ன்னு கிடைக்கும். ஸோ இதுதான் பெரிய மெத்தட் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்ட்டு. இதுக்கு வந்து ஷார்ட்கட்ஸ் இருக்குது. ஓகேவா, இன்ஃபினிட்டி கொடுத்துருந்தா என்ன, ஸ்கொயர் ரூட்டில் இருந்தால் என்ன வரும், அடுத்தது உள்ள ப்ளஸில் இருந்தால் எப்படி போடணும், இந்த மாதிரி நிறைய ஷார்ட்கட்ஸ் இருக்குது. ஸோ இது மாதிரி இருக்கிற ப்ராப்ளம்ஸ்க்காகவே தனியாக ஒரு வீடியோவாகவே உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகே, இந்த கொஸ்டின் எப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி எக்ஸட்ரா கொடுத்து மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. ஓகேவா, ஸ்கொயர் ரூட் ஆஃப் நான் என்ன எடுத்து எழுதுங்க, அவ்வளோதான். உள்ள என்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ அந்த நம்பர் எழுதிக்கணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 9 + 3 + 1 + எக்ஸட்ரா இன்ஃபினிட்டி என்னும் தொடரின் கூடுதல் காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து என்ன தொடர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெருக்கு தொடர் வரிசை, ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷனில் இருக்குது. எப்படி கண்டுபிடிக்கிறோம், ஆர் எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டேர்ம்லேருந்து இந்த டேர்மை டிவைட் பண்ணுங்க. இப்போ 3/9 கிடைக்கும். அடிச்சா என்ன வரும், 1/3. அடுத்தது இந்த டேர்மை 1/3. ஸோ ஆரோட வேல்யூ என்னன்னு கிடச்சிருச்சு, 1/3ன்னு கிடச்சிருச்சு. இந்த மாதிரி இன்ஃபினிட்டி சீரீஸாக இருக்கிறப்போ அதோட கூடுதல் ஃபார்முலா என்ன வரும், a/1 - r. முதல் உறுப்பு என்ன, 9 டிவைடட் பை 1 - ஆரோட வேல்யூ 1/3. ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா 3 3 - 1 2 2/3ன்னு வரும். 2/3 மேலே போச்சுன்னா 3/2ன்னு வரும். ஸோ 9 × 3/2ன்னு வரும். 9 3 27 27/2. ஓகேவா, இது ஒரு பெருக்கு தொடர் வரிசை. ஆர் எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேர்ம் 2 டிவைடட் பை டேர்ம் 1 அப்படி போட்டோம்னா நமக்கு ஆர் கிடச்சிடும். ஓகேவா, அப்புறம் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ABCD என்பது BDFH என எழுதப்பட்டால் எது MNOP என எழுதப்பட்டிருக்கும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ABCDEFGHIJKL M என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னா ABCD எப்படி எழுதியிருக்காங்க, BDFH. ஓகே, ஏவோட +1 கூட்டியிருக்காங்க. ஓகேவா, அப்போ தான் பி கிடச்சிருக்கு. அடுத்தது பி இருக்குது, டி வந்திருக்கு. எப்படி, பியோட +2 செகண்ட் டேர்ம். ஓகேவா, பி 2னா டி வந்து 4 இல்லையா, அதனால +2. சி 3னா எஃப் வந்து என்னது 6. ஸோ இங்கே +3 கூட்டியிருக்காங்க. அதே மாதிரி டிக்கு அடுத்து ஹச் வரப்ப +4 ஆட் பண்ணியிருக்காங்க. இதுதான் பேட்டர்ன். அப்போது இங்கே கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, என எழுதப்பட்டால் எது MNOP என எழுதப்பட்டிருக்கும். ஓகேவா, அவங்க வந்து இங்கே மேலே இருக்க ABCD கொடுக்கல, BDFHக்கு ஈக்குவலானது கொடுத்துருக்காங்க. MNOPயை கொடுத்துட்டு இப்போ இங்கே ABCD இருக்குல்ல, அது மாதிரி என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும், இதில் +1 +2 +3 +4 போட்டோமா, இது அப்படியே என்ன பண்ணிடணும், -1 -2 -3 -4 போடணும். ஓகேவா, எம்முக்கு 1 விட்ட முன்னாடி என்ன வரும், எல் வரும். எண்ணுக்கு 2 முன்னாடி என்ன வரும், ஓகே, LMNOP. பார்த்தீங்கன்னா எம்முக்கு 1 -1 என்னது எல், எண்ணுக்கு -2 என்னது எல், ஓக்கு -3 என்ன எல், பிக்கு -3 என்ன எல். ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் LLL. கொஸ்டினை மட்டும் நம்ம நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நம்ம என்ன, நீங்கள் என்ன பண்ணிடக்கூடாது, MNOPயோட +1 +2 +3 +4 இப்படி போட்டக்கூடாது. என எழுதப்பட்டால் எது, ஓகேவா, எது MNOP என எழுதப்பட்டிருக்கும் கேட்குறாங்க. ஸோ கொஸ்டினை நல்லா ரீட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஏக்கு 1 பிக்கு 2 சிக்கு 3 இந்த மாதிரி கொடுத்துட்டு இசட்டுக்கு 26 இப்படி என கொண்டால் கீழ்காண்பவற்றுள் எது தவறுன்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ என்ன சொல்லிட்டாங்க, ABCDக்கு நம்பர்ஸ் பண்ணிக்கோங்க, வேல்யூ பண்ணிக்கோங்க. ஓகே, அப்படியே இந்த லெட்டர்ஸ்க்கெல்லாம் நம்பரை சப்ஸ்டியூட் பண்ணி எழுதுங்க. ஓகேவா, ஆப்ஷன்ஸில் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஐயோட வேல்யூ என்ன 9 இன்ட்டு எல்லோட வேல்யூ 12 × 12 இஸ் ஈக்குவல் டு
எஃபோட வேல்யூ என்ன 6, பியோட வேல்யூ பவரில் கொடுத்துருக்காங்க இல்லையா 2. ஸோ 2 12 ஒரு 12 வெளில எடுத்துடலாம். 9 ஸ்கொயர் பண்ணால் 3 கிடைக்கும். ஸோ 12 × 3 36, 6 ஸ்கொயர் பண்ணால் 36. ஃபர்ஸ்ட் டேர்ம் கரெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட் பார்க்கலாம். HCF ஆஃப் JOY. ஜேயோட வேல்யூ என்ன 10, ஓடது 15, ஒய்யோடது 25. இதுக்கெல்லாம் HCF எடுத்திங்கன்னா என்ன வரும்? எல்லாத்துலேயும் காமனாக இருக்கிறது 5 மட்டும்தான். ஈயோட வேல்யூக்கு ஈக்குவல்னு சொல்கிறாங்க. ஈயோட வேல்யூ என்ன 5. அப்போ இதுவும் கரெக்ட். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. √y + √p = i கொடுத்துருக்காங்க. ஒய்யோட வேல்யூ எவ்வளோ 25, பியோட வேல்யூ எவ்வளோ 16. ஸோ 25க்கு ரூட் எடுத்தோம்னா 5, 16க்கு ரூட் எடுத்தா 4. அது எதுக்கு ஈக்குவல்? ஐக்கு ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. ஐயோட வேல்யூ 9. ஸோ 5 4 கூட்டினா 9. இதுவும் கரெக்டாக இருக்கு. C/b = Fன்னு கொடுத்துருக்காங்க. சி என்ன 3, பியோட வேல்யூ 2, எஃபோட வேல்யூ என்ன 6. 3 ஸ்கொயர் 6ன்னு கொடுத்துருக்காங்க. தப்பு. 3 ஸ்கொயரோட வேல்யூ என்ன வரும் 9ன்னு வரும். அப்போ இதுதான் தப்பு. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஒரு பகடை இருமுறை உருட்டப்படுகிறது. முதலாவதாக உருட்டப்படும் பொழுது ஒரு இரட்டைப்படை எண் கிடைத்தல் அல்லது அவ்விரு உருட்டலின் முக எண்களின் கூடுதல் 6ஆக இருத்தல் எனும் நிகழ்ச்சியின் நிகழ்தகவினை காண்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 2 பகடைகள் 36 வாய்ப்புகள் இருக்கு. என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, முதல் பகடையில் இரட்டைப்படை எண் கிடைக்கணும். அப்போ எதெல்லாம் வரும்? 1 வரிசையில் எதுவும் வராது. 2,1 இதுலேருந்து 2,6 வரைக்கும் வரும். அதே மாதிரி 3 வரிசையில் வராது. 4,1 4,2 எக்ஸெட்ரா 4,6 வரைக்கும் வரும். 5 வரிசையிலே வராது. 6,1 6,2 6,6. ஸோ இப்போ இந்த 3 வரிசையிலே மொத்தம் எத்தனை இருக்கு? 6 6 6 18 இருக்கு. இந்த 18ஓட அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? அல்லது அவ்விரு உருட்டலில் முக எண்களின் கூடுதல் 6ஆக இருத்தல். ஸோ முக எண்களின் கூடுதல் 6ஆக எதுலலாம் இருக்கும்? 1 5 கூட்டினா 6, 2 4 6, 3 3 6, 4 2 6, 5 1 6. அவ்வளோதான். 6 வரிசையில் எதையும் கூட்டினா 6 வராது. இதில் நம்ம என்ன கொடுத்துருக்காங்க? அல்லதுன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? இங்கே ஆல்ரெடி என்னெல்லாம் எடுத்து எழுதிட்டோம்? இரட்டைப்படை எண்கள் முதல்ல வரதான் எழுதிட்டோம். 2,4 எழுதிட்டோம், 4,2 எழுதிட்டோம். அப்போ அதை சேர்க்கக்கூடாது. அப்போ 18 + 19 20 21. ஓகேவா? 18 + 3 21. அப்போ 21 ÷ 36. இதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். x, y என்பன மிகப்பெரிய மற்றும் மிகச்சிறிய 3 இலக்க எண்கள். இவை 3ஆல் வகுப்படக்கூடியன மற்றும் 2 9 ஆகியவற்றால் வகுப்படாதவை எனில் x - y இன் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. x, y என்ன சொல்லிட்டாங்க? மிகப்பெரிய மற்றும் மிகச்சிறிய 3 இலக்க எண்கள். மிகப்பெரிய 3 இலக்க எண் என்னது? 999. மிகச்சிறிய 3 இலக்க எண் என்னது? 100. இந்த நம்பர்ஸ் அடுத்து என்ன சொல்றாங்க? 3ஆல வகுப்பட முடியும். இது ரெண்டுமே வந்து 3 முழுசா வகுக்கும். அப்ப இந்த நம்பர் வராது. இதுக்கு முன்னாடி இது 3ஆல வகுப்படக்கூடியதா எந்த நம்பர் இருக்குன்னு பார்க்கணும். இப்போ 999 இங்க 100. ஓகே, இதுக்கு முன்னாடி 3ஆல வகுப்படுற மாதிரி இது இருக்குன்னு பாருங்க. 996. ஏன் அடுத்தது பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது 3ஆல வகுக்க முடியும், இது 3ஆல வகுக்க முடியாது. ஆனால் இங்கே அடுத்து என்ன சொல்கிறாங்க? 2 மற்றும் 9ஆல வகுக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து 9 டிவிசிபிலிட்டி பார்த்தீங்கன்னா, அந்த டிஜிட்ஸ் எல்லாத்தையும் கூட்டினா அது 9ஆல வகுப்படக்கூடியது. ஸோ இது வந்து 9ஆல வகுப்படக்கூடியதாக இருக்குது. அப்போ இது வராது. இதுக்கு முன்னாடி 3ஆல வகுப்படக்கூடியதுன்னா அடுத்து ஒரு 3 நம்பர் தள்ளி போகிறோம், 996 கிடைக்கும். ஆனால் இது என்னவா இருக்குது? இது டிவிசிபிள் பை 9ஆக இருக்குது, இது டிவிசிபிள் பை 2ஆக இருக்குது. அப்போ அதுவும் வராது. அப்போ என்ன பண்ணோம்? 993 போகிறோம். ஸோ 993 இது 9ஆல வகுக்க முடியாது, 2ஆலையும் வகுக்க முடியாது. ஸோ அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. அது போல் 3ஆல வகுக்க முடியும், அதுவும் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. அப்போ பெரிய நம்பர் வந்து 993 கரெக்ட். நெக்ஸ்ட் 100க்கு பார்க்கலாமா? இது 2ஆல வகுப்படக்கூடியது, இது வராது. அப்போ இதுக்கு அடுத்தது பாருங்க, 101. 101 வந்து 3ஆல வகுப்படாது. 102 பார்க்கலாம். 102 பார்த்தீங்கன்னா 3ஆல வகுப்பட முடியும், ஆனால் இது என்ன ஆகும்? 2ஆல வகுப்படக்கூடியதாக இருக்குது. அப்போ இதுவும் வராது. இதுக்கு அடுத்தது 3ஆல வகுப்படணும்னா 105 போகலாம். இது 9ஆலையும் வகுப்படாது, 2ஆலையும் வகுப்படாது. ஓகேவா? அந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. 3ஆல வகுக்க முடியும். ஸோ சின்ன எண் வந்து 105ன்னு கண்டுபிடிச்சோம். என்ன பண்ணலாம்? மைனஸ் பண்ண வேண்டியதான். x - y தான் கேட்குறாங்க. ஸோ x - y கண்டுபிடிக்க போகிறோம். 13ல் 5 போச்சுன்னா 8 8 8. 888 தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். A மற்றும் B ஆகிய இருவரும் இணைந்து ஒரு வேலையை 24 நாட்களில் முடிப்பர். A தனியே அந்த வேலையை 72 நாட்களில் முடிப்பர் எனில் B தனியே அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார்? ஓகே,
A plus B என்ன கொடுத்துட்டாங்க 24. ரெண்டு பேரும் சேர்ந்தா 24 நாள்ல வேலையை முடிச்சிருவாங்க. A மட்டும் எப்படி செய்வாரு 72 நாள்ல செய்வாரு. அப்ப B மட்டும் அந்த வேலையை தனியா செய்யணும்னா எத்தனை நாள் ஆகும்? இது சிம்பிளா ஷார்ட்கட் இருக்கு. ஓகேவா? என்ன பண்ணுங்க அப்படின்னா மல்டிப்ளை பண்ணி மேலே போடுங்க, டிஃப்ரென்ஸை கீழே போடுங்க. ஓகேவா? ரெண்டு நம்பருக்கு டிஃப்ரென்ஸ் என்ன? 72ல் 24 போயிடுச்சு அப்படின்னா 48 வரும். 72 × 24 அதை அப்படியே பெருக்கிக்குங்க. ஓகேவா? அவ்வளோதான். மேலே மல்டிப்ளை பண்ணி போடுங்க, கீழே டிஃப்ரென்ஸை போடுங்க. போட்டிங்கன்னா B என்னங்கிறது தெரிஞ்சிடும். ஸோ இதை கேன்சல் பண்ணோம்னா ஒரு 24 24 2 24 48 36 2 72. அப்போ பியோட வேல்யூ 36 நாட்கள். ஓகேவா? இந்த மாதிரி A plus B கொடுத்துட்டாங்க, A கொடுத்துட்டாங்க, B என்ன இப்படி கேட்டானாலும் சரி, இல்லை A plus Bயில் கொடுத்துட்டு B கொடுத்துட்டு A என்ன இப்படி கேட்டாங்கனாலும் சரி, இல்லை A plus B plus C கொடுத்துட்டாங்க, அடுத்தது B plus C கொடுத்துட்டாங்க, A மட்டும் என்ன இப்படி கேட்டாலும் சரி, இந்த மாதிரி மெத்தட், இந்த மாதிரி கேட்குற எல்லா கொஸ்டினுக்கும் நீங்கள் இந்த மெத்தடில் சால்வ் பண்ணிடலாம். அவங்க கொடுத்துருக்கிறத மல்டிப்ளை பண்ணி மேலே எழுதிட்டு அதுக்கான டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா, அதை எடுத்து கீழே எழுதிடுங்க. அவ்வளோதான். இது ஒரு ஷார்ட்கட் மெத்தட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். களிமண்ணை பயன்படுத்தி ஒரு மாணவர் 48 சென்டிமீட்டர் உயரமும் 12 சென்டிமீட்டர் ஆரமும் கொண்ட நேர்வட்ட திண்ம கூம்பை செய்தார். கூம்பு செஞ்சிருக்காங்க. அக்கூம்பை மற்றொரு மாணவர் ஒரு திண்ம கோளமாக மாற்றினார். அவ்வாறு மாற்றப்பட்ட கோளத்தின் ஆரத்தை காண்கன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ கூம்பு செஞ்சிருக்காங்க. அதோட உயரம் எவ்வளோ? 48 சென்டிமீட்டர். ஓகேவா? ஆரம் வந்து 12 சென்டிமீட்டர்ல செஞ்சிருக்காங்க. இதே கூம்பை கோளமாக மாற்றுறாங்க. ஓகேவா? அப்போது வால்யூம் வந்து என்னவா இருக்கும்? சமமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். இந்த கோனோட வால்யூமும் இந்த ஸ்பியரோட வால்யூமும் சமமாக இருக்கும்னு எடுத்துக்கலாம். அப்படி எடுத்து தான் அந்த சம்மை சால்வ் பண்ணணும். ஸோ வால்யூம் ஆஃப் கோன் ஃபார்முலா என்ன? 1/3 πr²h. ஓகேவா? கோனோட வால்யூம் 1/3 πr²h. ஸ்பியரோட வால்யூம் எவ்வளோ? 4/3 πr³. பை கேன்சல் பண்ணிடலாம். 3 3 கேன்சல் ஆகிடும். இங்கே ஆர் எவ்வளோ? 12. ஸோ 12 × 12 h வந்து 48 இஸ் ஈக்குவல் டு 4 இருக்கு இன்ட்டு r³. ஓகேவா? இது வந்து ஸ்பியரோட ரேடியஸ். இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 1 4 12 4 48. ஸோ 12 × 12 × 12 இஸ் ஈக்குவல் டு r³ இருக்கு. அப்போ ஆரோட வேல்யூ எவ்வளோ? 12. ஓகேவா? 12 சென்டிமீட்டர். ஒரு திண்ம கூம்பு இருக்கு. அந்த கூம்பை அப்படியே என்ன பண்றாங்க? ஸ்பியரா மாத்துறாங்க. இந்த மாதிரி கொடுத்துருக்கப்ப நம்ம என்ன பண்ணோம்? இது வந்து களிமண்ணா கொடுத்துருக்காங்க, இல்லை ஒரு ஏதோ ஒரு மெட்டல் இருக்கு, மெட்டல் பால் இருக்கு, அதை வந்து இந்த ஷேப்ல மாத்துறாங்க இப்படிலாம் சொல்றாங்க அப்படின்னாவே, ஒரு இதை உருக்கி இந்த ஷேப்ல மாத்துறாங்க இப்படி கொடுத்துட்டாங்கனாவே நீங்க என்ன பண்ணிடலாம்? வால்யூமை ஈக்குவேட் பண்ணி அந்த சம்மை சால்வ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஒரு அரைக்கோளத்தின் மொத்த புறப்பரப்பு 6k² எனில் அதே ஆரமுள்ள கோளத்தின் புறப்பரப்பினை பின்வருவனவற்றில் எது குறிக்கிறது? ஒரு அரைக்கோளம். ஓகேவா? சாலிட் ஹெமிஸ்பியர் கொடுத்துட்டாங்க. இதுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மொத்த புறப்பரப்பு கொடுத்துருக்காங்க. 3πr² வேல்யூ எவ்வளோ கொடுத்துட்டாங்க அப்படின்னா 6k² கொடுத்துட்டாங்க. இதே ரேடியஸ் இருக்கிற, ஓகேவா, ஒரு ஸ்பியர் முழுசா இருக்கிற ஒரு ஸ்பியர்ல இதே ரேடியஸ் இருக்கு. இந்த ஆரும் இந்த ஆரும் என்னவா இருக்கு? சேமா இருக்கு அப்படின்ட்டாங்கன்னா இதோட புறப்பரப்பு என்னவா இருக்கும்? இதுதான் கொஸ்டின். ஸோ ஸ்பியரோட புறப்பரப்புக்கான ஃபார்முலா என்ன? கோளத்தின் புறப்பரப்புக்கான ஃபார்முலா 4πr². 3πr², 6k². இதோட ரேடியஸும் இதோட ரேடியஸும் ஈக்குவலா இருக்கு. அப்போ 4πr² வேல்யூ என்ன? அவ்வளோதான். அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்? இந்த r² என்ன வேல்யூ அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். ஸோ 3πr² இஸ் ஈக்குவல் டு 6k² இருக்கா? 1 3 3 3 6. அப்போ r² இஸ் ஈக்குவல் டு 2k² டிவைடட் பை பைன்னு கிடைக்கும். இந்த r² வேல்யூ எடுத்துட்டு போய் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுவோம். 4πr²க்கு பதிலாக என்ன பண்ணலாம்? 2k² டிவைடட் பை பைன்னு போட்டோம்னா பை கேன்சல் ஆயிடும். 4 × 2 எவ்வளோ? 8. 8k² தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். 6k² அப்படிங்கிறது இந்த அரைக்கோளத்தோட புறப்பரப்பா இருந்துச்சு அப்படின்னா அதே ஆரம் கொண்ட இந்த கோளத்தின் புறப்பரப்பு என்னவா இருக்கும் அப்படின்னா 8k² இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒருவர் 10 பங்குகளை ரூபாய் 25,000க்கு வாங்குகிறார். அதன் மதிப்பு முதலாம் ஆண்டில் 4% உயர்கிறது, 2ஆம் ஆண்டில் 8% உயர்கிறது, 3ஆம் ஆண்டில் 10% குறைகிறது எனில் 3ஆம் ஆண்டின் முடிவில் உள்ள மொத்த தொகை என்ன? ஓகே, மொத்தம் எவ்வளவு வாங்குறாரு?
25,000க்கு. ஃபர்ஸ்ட் வருஷம் எவ்வளோ உயருது? 4% உயருது. அப்போ 104/100ன்னு போட்டுக்கோங்க. அடுத்தது 8% உயருது. அப்போ 108/100. 10% குறையுது. அப்போ 100 - 10 90. ஓகேவா? 4 0க்கு 3 0க்கு 3 0 கேன்சல் பண்ணிடுங்க. இதை அடிச்சோன்னா 2 5 10 5 25. அண்ட் அகைன் இந்த 2 அடிக்கலாம். 2 அடித்தோம் அப்படின்னா 5 2ன்னு வரும். இது அடிச்சோன்னா 50 26. இது அடிச்சோன்னா 1/10. அண்ட் அகைன் இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 5. ஸோ 13. ஓகே, இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 18. 13 × 18 × 108. இது 3 மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 25,272. இதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். எவ்வளோ உயருதோ அதை வந்து என்ன பண்ணிடுங்க, 100+ன்னு போட்டுருங்க. எவ்வளோ குறையுதோ அதை 100- போட்டுருங்க. ஒரு அசல் தொகை ஆண்டுக்கு 10% வட்டி விகிதத்தில் 5 ஆண்டுகளில் 20,100 ரூபாயாக உயர்ந்தது எனில் அசலை காண்க. ஓகே, அமௌண்ட்டை கொடுத்துட்டாங்க. ஓகேவா? அதே மாதிரி இயர்ஸ் கொடுத்துட்டாங்க, பர்சன்டேஜும் கொடுத்துட்டாங்க. பி என்னன்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஓகே, அமௌண்ட்னா என்ன? இன்ட்ரெஸ்ட் ப்ளஸ் பிரின்சிபல். ஓகேவா? ஸோ PNR/100 + P = எவ்வளோ? 20,100 ரூபாய், அதாவது அமௌண்ட்டு. ஸோ பியை காமனாக வெளில எடுத்துட்டோம் அப்படின்னா பி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். 1 + என்னோட வேல்யூ என்ன? 5 ஆண்டுகள் × 10% /100 = 20,100. 5 × 10 அடிச்சோன்னா 50 50/100 2ன்னு வரும். 1/2ன்னு வரும். 1 × 2 2 + 1 3 3/2ன்னு கிடைக்கும். இந்த 3/2 அங்கே போச்சு அப்படின்னா 2/3 மாறும். ஸோ 20,100 × 2/3. இதை அடித்தோம் அப்படின்னா 6 × 18 7 × 21. 6,700 × 2 0 0 7 2 14 மீதி 1 6 2 12 13,400 ரூபாய். ஓகேவா? அமௌண்ட் கொடுத்துட்டாங்க. அசல் என்னன்னு கேட்குறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு உயர்நிலைப் பள்ளியில் 450 மாணவர்கள் 15 ஆசிரியர்கள் மற்றும் 3 நிர்வாகிகள் என உள்ளனர். பள்ளியில் மாணவர்களின் எண்ணிக்கை 1050 உயர்ந்தால் மேற்கண்ட விதத்தில் எத்தனை ஆசிரியர்கள் மற்றும் நிர்வாகிகள் இருப்பர் என காண்க. ஸ்டூடெண்ட்ஸ், டீச்சர்ஸ், அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ். 450 15 3 இப்படிங்கிற ரேஷியோவில் இருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோவா இன்க்ரீஸ் ஆகுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1050. இந்த ரேஷியோ என்ன ஆகுது? அப்படியே மெயின்டைன் ஆகுது. ஓகேவா? அப்போது ஸ்டூடெண்ட்ஸ் 1050 உயர்ந்தாங்கன்னா டீச்சர்ஸும் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸும் எவ்வளோ இருப்பாங்க? இதுதான் கொஸ்டின். ரொம்ப சிம்பிள். 450 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறப்ப அவங்களுக்கு எத்தனை டீச்சர் இருந்தாங்க? 15 டீச்சர் இருந்தாங்க. அப்போ 1050 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கப்ப அவங்களுக்கு எத்தனை டீச்சர்ஸ் இருப்பாங்க? ஓகேவா? கேன்சல் பண்ணுங்கள். ஒரு 15 15 3 15 45. இது அடிச்சோன்னா 3 9 மீதி 1 5 15. அப்போ டீச்சர்ஸ் எத்தனை பேர் இருப்பாங்க? 35 பேர் இருப்பாங்க. ஓகேவா? அதே மாதிரி அட்மினிஸ்ட்ரேட்டர் கண்டுபிடிச்சிடலாமா? 15 டீச்சருக்கு 3 அட்மினிஸ்ட்ரேட்டர் இருந்திருக்காங்க. அப்போ 35 டீச்சர் இருந்தால் எத்தனை அட்மினிஸ்ட்ரேட்டர் இருப்பாங்க? இது அடிச்சிங்கன்னா 1 3 5 15 7. அப்போ அட்மினிஸ்ட்ரேட்டர் எத்தனை பேர் இருப்பாங்க? 7 பேர் இருந்திருப்பாங்க. ஸோ 35,7 தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் எல்சிஎம் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. y³ - 125 y - 5 the whole square y² - 25. இதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் இதை எப்படி விரிச்சு எழுதுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். y³ - 125. 125ங்கிறது என்னது? 5³ அப்போ இது என்ன ஃபார்மெட்டில் இருக்குது? y³ - 5³ ஃபார்மெட்டில் இருக்குது. அப்போ இதுக்கான ஃபார்முலா என்ன? a³ - b³ ஃபார்முலா a - b × a² + b² + ab. இதுதான் இதுக்கான ஃபார்முலா. ஓகேவா? அடுத்தது y - 5 the whole square கொடுத்துருக்காங்க. y - 5 வந்து எப்படி எழுதலாம்? y - 5 y - 5 எழுதலாம். இல்லை ஹோல் ஸ்கொயர்னு அப்படி வச்சுக்கோங்க. எல்சிஎம் தானே கண்டுபிடிக்க போகிறோம், அப்படி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் y² - 25. 25ங்கிறது என்னது? 5² இல்லையா? இது a² - b² ஃபார்மெட்டில் இருக்கா? அப்போது y - 5 × y + 5ன்னு விரிச்சு எழுதலாம். இப்போது இந்த 3 டேர்ம்லையும் எல்சிஎம் கண்டுபிடிக்க போகிறோம். எல்லாத்துலேயும் y - 5 இருக்குது. இது வந்து y - 5 ஹோல் ஸ்கொயர் இருக்குது. அப்போ பவர் எது அதிகமாக இருக்கோ அதுதான் எல்சிஎம் எடுக்கிறப்ப எழுதுவோம். ஸோ ஃபஸ்ட்டு y - 5 the whole square எழுதிட்டோம். நெக்ஸ்ட் என்ன டேர்ம்லாம் இருக்குது? y + 5 ஒன்று இருக்குது. ஸோ y + 5 எடுத்து எழுதிடுங்க. அடுத்தது y² + 25 + 5y இருக்குது. இதை எடுத்து எழுதிடுங்க. இதுதான் எல்சிஎம். ஓகேவா? ஓகே, இந்த கொஷனுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான கொஷின் இது. கமெண்ட்டில் வந்து ஆன்சரை சொல்லுங்கள். இதே கொஷின் ஃபார் த
சேம் கொஷின். வேல்யூ ஆஃப் HCF என்ன? y cube minus 125, y minus 5 the whole square, y square minus 25. இது உங்களுக்கான கொஷின். கிளாஸ் எப்படி கவனிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். HCF கொஷின் நம்பர் 194க்கான HCF வேல்யூ என்னன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். 10% of 20% of 25% of 8,000. ரொம்ப சிம்பிள், அப்படியே போட்டுருங்க. ஆஃப்னு கொடுத்து கேட்குறாங்க அப்படின்னா எத்தனை பர்சன்டேஜ் கொடுத்துருந்தாங்கனாலும் அப்படியே மல்டிப்ளை பண்ணி போட்டுருங்க. 3 0. ஓகே, இங்கே 4 0 இருக்குது. 4 0க்கு 4 0 கேன்சல் பண்ணிடலாம். ஓகே, ஒரு 25 25, 4 25, 100. ஒரு நாள் 4, 2 நாள் 8, 2 × 20. வேல்யூ எவ்வளோ? 40. நெக்ஸ்ட் கொஸ்டின். 2 factorial 3 plus 3 factorial plus 4 factorial etc plus 22 factorial என்ற கூடுதலின் ஒன்றாம் இலக்கம் யூனிட் டிஜிட் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா ஃபேக்டோரியல். 1 factorial என்ன? 1. 2 factorialங்கிறது என்ன? 2 × 1 2. 3 factorialங்கிறது 1 × 2 × 3. ஸோ இது 3 6. 4 factorialங்கிறது 1 × 2 × 3 × 4. 6 4 24. 5 factorial போகிறப்ப என்ன ஆகிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிட் டிஜிட் வந்து 0 ஆயிடும். அதுக்கப்புறத்துலேருந்தே 5க்கு அப்புறமேருந்தே எல்லாமே என்ன ஆகிடும்? யூனிட் டிஜிட் வந்து 0ன்னு வந்துடும். ஏன் அப்படின்னா இதில் எல்லாத்துலேயுமே என்ன இருக்கும்? 2ம் 5ம் வரும் மல்டிப்ளை பண்ணுறப்ப. அப்போ யூனிட் டிஜிட் வந்து 0ன்னு ஆகிடும். நம்ம பார்க்க வேண்டியது இந்த 2 3 4 இது மட்டும்தான். ஓகேவா? அப்போ இதுக்கு அப்புறத்துலேருந்து யூனிட் டிஜிட் என்ன? 0. அப்போ அதை நம்ம கன்சிடர் பண்ண தேவையில்ல. 2 ஃபேக்டோரியலோட யூனிட் டிஜிட் என்ன? 2. 3க்கு 6. 4 ஃபேக்டோரியலுக்கு 24. அப்போ யூனிட் டிஜிட் வந்து 4. அப்போ 4 மட்டும் எடுத்துக்கோங்க. இதெல்லாம் ஆட் பண்ணுங்க. 6 + 4 10, 10 + 2 12. அப்போ 12ல் யூனிட் டிஜிட் என்ன வரும்? 2. அப்போ 2 தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேவா? இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது 5 ஃபேக்டோரியலுக்கு அப்புறத்துலேருந்தே யூனிட் டிஜிட் வந்து 5 ஃபேக்டோரியல் சேர்த்து யூனிட் டிஜிட் வந்து என்ன ஆகும்? 0ன்னு ஆகிடும் ஃபேக்டோரியல். நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் தப்பாக கொடுத்துருக்காங்க, இங்கிலீஷில் பாருங்கள். 10 farmers can plow a field in 21 days. Find the number of days reduced if 14 farmers plowed the same field. Number of days reduced தான் கொஸ்டினே கேட்டிருக்காங்க. ஓகேவா? இங்கே வந்து எத்தனை நாட்களில் செய்வாங்கன்னே கேட்டாங்க. ஸோ தமிழில் தப்பாக இருக்கு, இங்கிலீஷில் தான் கன்சிடர் பண்ணுவாங்க. இங்கிலீஷில் பார்க்கலாம். 10 farmers 21 நாட்களில் என்ன பண்ணிடுறாங்க? நிலத்தை உழுதுறாங்க. அப்போது 14 farmers எத்தனை நாட்களில் நிலத்தை உழுவாங்க? 7 14, 3 21. இதை கன்சிடர் பண்ணோம்னா 2 10. அப்போ 15 நாளில் அவங்க அந்த நிலத்தை உழுதுருவாங்க. ஓகேவா? ஆனால் இங்கே என்ன கேட்குறாங்க? ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் டேஸ் ரெடியூஸ்டுன்னு கேட்குறாங்க. ஓகேவா? 21 நாட்கள்லேருந்து எத்தனை நாளாக குறைஞ்சிருக்கு? 15 நாளாக ஆயிருக்கு. அப்போது 6 நாட்கள் தானே குறைஞ்சிருக்கு. அந்த 6 நாட்கள் தான் இங்கே ஆன்சர் ஆகிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு வகையான பாக்டீரியா முதலாவது 1 மணி நேரத்தில் 5% வளர்ச்சியும், 2வது மணி நேரத்தில் 8% வளர்ச்சி குன்றியும், 3வது மணி நேரத்தில் 10% வளர்ச்சியும் அடைகிறது. தொடக்கத்தில் அதன் எண்ணிக்கை 10,000 இருந்தது என்று 3 மணி நேரத்துக்கு பிறகு அதன் எண்ணிக்கையை காண்க. நம்ம எப்பவுமே போட்டோம்ல, அதே மாதிரி தான். ஃபர்ஸ்ட் 10,000 இருந்துச்சு, 5% வளர்ச்சி, அப்போ 105/100. 8% வளர்ச்சி குன்றி, அப்போ 100 - 8 92/100. 10% வளர்ச்சி 110/100. 4 0 கேன்சல் பண்ணிடலாம். இங்கே ஒரு 0 கேன்சல் பண்ணிட்டான். இங்கே அடிச்சோன்னா 46 வரும். ஓகேவா? அண்ட் இங்கே 5 இருக்கும். இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 21. ஓகே, 46 × 21 போட்டோம் அப்படின்னா 966. 966 × 11 போட்டோம்னா 10626. இதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு கல்லூரியில் பயிலும் மாணவ மாணவிகளின் எண்ணிக்கை விகிதம் 8:7 என்க. 10% மற்றும் 20% முறையே மாணவ மாணவியரின் எண்ணிக்கை உயர்த்தப்பட்டால் மாணவ மாணவிகளின் புதிய விகிதம் என்ன? ரொம்ப சிம்பிள். 8:7 கொடுத்துட்டாங்களா? ஏற்கனவே நம்ம போட்டோம்ல, அதே மாதிரி தான். 8 × 10% உயர்த்துறாங்க மாணவர்களை, அப்போ 110/100 போடுங்க. மாணவிகளை 20% உயர்த்துறாங்க, அப்போ 120/100 போடுங்க. இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 6 2 12, 2 10 வரும். 4 2 8, 2 10. 44/5 6 42/5 வரும். ஸோ 5 எடுத்துடலாம். 44:42. இது 2ஆல் இன்னும் ரெடியூஸ் பண்ண முடியாது, 2ஆல் அடிக்கலாம். 22 2 44, 21 2 42. ஸோ 22:21 தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். மாணவர்களை 10% உயர்த்துறாங்க, மாணவிகளை 20% உயர்த்துறாங்க. HCF கண்டுபிடிக்க சொல்கிறாங்க.
பின்வருவனவற்றில் மீப்பெரு பொது வகுத்தி எது? a power n minus 1 the whole square, a power n square minus 1, a power n square plus 1, a power n plus 1 the whole square. இங்கு n belongs to n. என்னன்னா நேச்சுரல் நம்பர்ஸ் இல்லையா, 1ல இருந்து ஆரம்பிக்கும். அதே போல் என்னோட வேல்யூ கிரேட்டர் தென் 1 இருக்குது. 1 கிடையாது, 1க்கு அடுத்த நம்பர், 1க்கு அடுத்ததுலேருந்து வரும். நம்ம இதில் என்ன பண்ணலாம்னா என்னுக்கு 2ன்னு சொல்லி சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஓகே, என்னுக்கு என்ன வேல்யூனாலும் போடலாம், 2ன்னு சொல்லி சப்ஸ்டியூட் பண்ணுவோம். பண்ணோன்னா ஃபஸ்ட் என்ன வருது, a பவர் 2 போடுவோம், 2 minus 1 1, 1 ஸ்கொயர் 1ன்னு கிடைக்கும். அடுத்தது 2 ஸ்கொயர் 4, 4 minus 1 3. அடுத்தது 2 ஸ்கொயர் 4, 4 plus 1 5. அடுத்தது 2 plus 1 3, 3 ஸ்கொயர் 9. ஸோ என்னுக்கு 2ன்னு போட்டோம்னா என்ன கிடைக்குது, இந்த மாதிரி கிடைக்குது. அப்போது இந்த டேர்ம்ஸ்க்கெல்லாம் இப்போ என்ன பண்ணலாம், HCF கண்டுபிடிக்கலாம். HCFனா என்னது, எல்லாத்துலேயும் காமனாக இருக்காது. ஸோ பவர் என்ன பண்ணணும், இதோட பவர் லீஸ்ட்டாக இருக்கோ அதை எடுத்து HCFல எழுதணும். ஓகேவா, அப்போ a பவர் 1 தான் இதோட HCF. இப்போ நம்ம என்ன பண்ணணும், இங்கே என்னுக்கு என்ன கொடுத்தோம், 2ன்னு கொடுத்தோம் இல்லையா, ஆப்ஷன்ஸில் 2 கொடுத்து பார்ப்போம். கொடுத்தோம்னா அது a பவர் 1க்கு ஈக்குவலாக வரணும். புரிஞ்சா? அப்போ n minus 1 the whole squareங்கிறது என்னுக்கு ஈக்குவல், அதாவது 1க்கு ஈக்குவலாக வரணும். இப்போ n minus 1 the whole square is equal to 1. எனக்கு 2ன்னு போட்டோம்னா என்ன வரும், 2 minus 1 1, 1 ஸ்கொயர் 1ன்னு கிடைக்கும். இது வருது. ஸோ அதுதான் ஆன்சர். மற்ற டம்லலாம் போட்டு பாருங்கள், வராது. 4 minus 1 3ன்னு வரும், அடுத்தது 5ன்னு வரும், 9ன்னு வரும். ஸோ a பவர் n minus 1 the whole square, இதுதான் இந்த டேர்முக்கான HCF. ஓகேவா, 25 கொஷின்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷனில் கேட்டது. மேக்ஸ் சூப்பராக பார்த்து முடிச்சிருக்கோம். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் ஹாப்பி லேர்னிங்.